டயோஜனிஸ் மிகப்பெரிய ஞானி மாசிடோனியா அரண்மனையிலே மன்னன் அலெக்சாண்டர் ராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான். சொல்லுவது அத்துணையும் உண்மை சம்பவங்கள். அங்கிருந்து சாரி சாரியாக மக்கள் வருகிறார்கள், தன்னை பார்க்க வருகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு நிற்கின்றான். ஒருத்தன் கூட இவனை பார்க்கல, எல்லாரும் டயோஜனிஸை பார்க்க போறான். பக்கத்தில் இருந்த தளபதியை அழைத்து, எங்கடா போறான்? என் நாட்டு மன்னன், நான் உலகத்தை ஜெயிச்ச அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர், என்ன பார்க்காம? இல்லை, எங்கள் டயோஜனிஸ்னு ஒரு ஞானி இருக்காரு, காலையில் சம்மணம் போட்டு 6 மணிக்கு அவர் வீட்டு வாசலில் கூரை வீட்டுக்கு வெளியிலே உட்கார்ந்து கொண்டு புத்தகத்தை படித்து எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவார். அந்த பேச்சை கேட்கறதுக்காக போயிருக்கிறாங்க. யாரா எனக்கு தெரியாமல் என்னுடைய நாட்டில் அழைச்சிட்டு விடாம தளபதி குதிரை எடுத்துகிட்டு போகிறான். சம்மணம் விட்டு உட்கார்ந்து கொண்டு சூரிய வெளிச்சத்திலே தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல பல்பெல்லாம் இல்லை, படித்து கொண்டிருக்கின்றார். ஆயிரக்கணக்கான பேர் இது போல உட்காந்துருக்காங்க. வா அரண்மனைக்கு போகலாங்கிறான். தளபதி எதுக்குன்னு கேட்குறாரு. மன்னனை வந்து பாருங்கிறார். நான் உன் மன்னனை பார்க்கணுன்னு சொல்லலையேங்க. இல்லை மன்னன் உன்னை பார்க்கணுன்னு சொன்னார். அப்படின்னா அவனை வர சொல்கிறாங்க. இவன் எப்படி போய் சொல்கிறது? போய் சொல்கிறான், வேறு வழி இல்லை. என்னை வர சொன்னானா என்று வியந்த அலெக்சாண்டர் அவன் குதிரை எடுத்துகிட்டு போகிறான். அப்பவும் படிச்சுட்டு இருக்கான். குதிரையை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துறான். படித்து கொண்டிருந்த புத்தகங்களிலிருந்து கண்களை அகற்றாத டயோஜனிஸ் மாணவர்களே, மாணவிகளே, சூரிய வெளிச்சம் என்னுடைய புத்தகத்திலே பட்டு காலை 6 மணிக்கு நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன். குதிரையை குறுக்கே நிறுத்தி அதனுடைய நிழல் மூலமாக என்னுடைய படிப்பை தடுக்கின்ற முட்டாள் அரசனே, உன்னுடைய குதிரையை நகர்த்தி நிறுத்துங்கிறான். யார? அலெக்சாண்டர். அவனுடைய துணியை பார்த்துட்டு இவன் அகற்றி நிறுத்திட்டு கீழே இறங்குறான். டயோஜனிஸ் எந்திரிச்சு கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? யார? த மேன் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு, உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர், உனக்கு என்னடா வேணும்னு கேட்குறான். வர வச்சுட்டான்ல. ஒரே கேள்விதான், என்ன பார்க்காம ஏன்டா உன்னை பார்க்க வர்றான் எல்லாரும்? இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்த அலெக்சாண்டர்? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா, நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை வெடுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகின்றார்.